திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் ஒரு ஆனாய் போற்றி, தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமான், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாள் தொட, எடுக்குமாக்கதை இந்தமிழ் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செவினின் முடி கடக்களித்தினை கருத்துள் இருத்துவாம், மதிவளர் சடைமுடி மன்றுடாரை முன் துதி செய்யும் நாயன்மார், தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. துக்கு சேர்திரு தொண்ட தொகை விரிவாக்கினாற் சொல்ல வல்லபிரான், எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றைவாள் சேக்கிழானடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல செம்மேனி எம்மான் சிவபரஞ்சுடர் பெரும்பற்ற புலியோர் என்று சொல்லுகிற தில்லையிலே அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஆனந்த நடராசமூர்த்தியாக எழுந்தருடைய இருந்து அருள்பாலித்து வருகிற அப்பதிபொன்றே சீர்திகள் தொண்டைவடா நாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற பள்ளிக்கரணை என்று சொல்லுகிற பகுதியிலே மிக அற்புதமாக சிற்சபாமணி கூடம் என்கிற அரங்கிலே அருள்மிகு சிற்சபாநாயகியுடனாய சிற்சபாநாதனாக பெருமான் எழுந்தருடைய இருந்து அருள்பாலிக்கிற இந்த அற்புதமான அருள் அரங்கிலே பேசற்கரிய பெருமானுடைய பெரும்புகழை தெய்வ செக்குடார் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லுகிற பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த அருளுடம் பற்றி 36வது நிகழ்வாக இன்றைய நாள் நிகழ்வு. அம்மையான் அடிசண்டி பெருமானுக்கு அடியேன் என்று சண்டீச பெருமானை பக்தி முதிர்ந்த பாலகனார் என்று போற்றப்பெறுகிற சண்டீச பெருமானுடைய அருள் வரலாறு வரை தொடர்ந்து சிந்தித்து, அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி சிந்திக்க திருவருள் கூடியிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்வை மிகச் செம்மையான முறையில் இங்கே நிகழ்த்துவதற்கு பெரிதும் துணை நிற்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சிற்சபாமணி கூட நிறுவனராக விளங்குகிற போற்றுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்களுடைய திருவருட் சமூகத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருமுறைவான சந்திரசேகர் ஐயா, பாராட்டுதலுக்குரிய பண்பு நலம் சால் நம்முடைய கோதண்டம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கிலே குழுமி இருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொதுவாக நால்வர் என்று சொல்லுகிற நிலையிலே நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான், திருநாகர சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான் என்று கொண்டாடுகிற மரபு. நால்வர் துதி என்று வருகிற பொழுதே பூழியர்கோன் வெப்பொழித்த பொரியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரர் திருத்தாள் போற்றி என்று நம்முடைய கொற்றவன்குடி உமாபதி சிவதேவநாயனாருடைய நால்வர் துதி. சைவத்திரு எல்லப்பனாவலர் பெருமான் பாடிய சித்தத்து சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேற் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வத்தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே என்று வருகிற இந்த பாடல்கள் எல்லாம் சிவாலயங்களிலே நம்ம இன்றைக்கு 63 வரிசை 9 தொகையடியார்கள் சேர்க்க 72 நாயன்மார்களாக தரிசிப்போம். அவ்வாறு அமையாத பல ஆலயங்களிலே கூட 63 இல்லை என்றாலும் கூட குறிப்பா நால்வர் பெருமானுடைய திருமேனிகள் இல்லாமல் இராது. நம் தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திர மாநிலம், கடல் கடந்த நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகள், பல இடங்கள்ல பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு சிவாலயமாக அமைக்கிற பொழுது ஏனைய பரிவார மூர்த்தங்களோடு நால்வர் பெருமக்களையும் எழுந்தருளை செய்கிற மரபு இப்பொழுது நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருவதற்கு முன்பு மூவர் முதலிகள் என்பதுதான் வழக்கிலே இருந்தது. தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் என்று மூவர்களை தனித்தும் பிறகுதான் கோவை திருவாசகம், திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். அதற்கும் முன்பு குறிப்பாக சோழர்களுடைய காலத்திலே அவர்கள் நிறுவிய சிவாலயங்களிலே மூவர் முதலிகளை சிறப்பாக அமர்த்தி இந்த மூவர் பெருமக்கள் பாடிய தேவார திருப்பதிகங்கள், இன்றைக்கு நம்ம பதிகம் என்று சொல்லுகிறோம், கல்வெட்டுகள்ல பதியம் என்று இருக்கு, திருப்பதியம். அதனால அதற்கு பிடாரர்கள் ஓதுவார்கள். அவர்களுக்கு திருமுறை நாயகம் என்று மற்றும் ஒரு பெயர் சூட்டி திருமுறையை விண்ணப்பம் செய்ய, குறிப்பாக திருமுறை என்ற சொல்லாட்சியே மூவர் தேவாரத்திற்குத்தான் காலத்தால் முதல்ல வழங்கியது. பிறகு மணிவாசக பெருமானும் ஏனைய பிற அருளாளர்களுடைய அருட்பாடல்களை எல்லாம் சேர்த்து தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் ஈராக பிறகு 12 திருமுறை என்கிற மரபு வந்ததாக மிகப்பெரிய பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழக பெரும் பேராசிரியராக விளங்கிய 12 திருமுறை வரலாறு கண்ட வெள்ளைவாரனார் என்கிற அறிஞர் பெருமான் மிக சிறப்பாக அவருடைய 2 பெரும் தொகுதிகளில் ஆய்வு, புள்ளி விவரமா கல்வெட்டு, செப்பேடுகள், சாசனங்கள் இவற்றை ஆதாரம் காட்டி மிக அற்புதமாக அந்த குறிப்பை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய நால்வர் பெருமக்களில காலத்தால் முந்தியவர் என்று சொல்லுகிற பெருமை திருநாகர சுவாமிகளுக்கு. முதல்ல தேவாரம் என்று பெருமானுக்கு காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு பதிகம் அருளி செய்தவர் அவர். பதிக பெருவெளி என்று சொன்னாலே முதல்ல காரைக்கால் அம்மையார் தான். மூத்த திருப்பதிகம் என்று திருவாலங்காட்டு திருப்பதிகம், கொங்கை திரங்கி நரம்பெழுந்து என்று தொடங்குகிற பதிகம், அதனைத் தொடர்ந்து எட்டி இளம் என்று தொடங்குகிற அந்த 2 திருப்பதிகங்கள், அதற்கு பிறகு அந்தாதி, இரட்டை மணி மாலை எல்லாம் பாடியிருக்கிறார். ஆனால் பதிகம் என்று வருகிற பொழுது அம்மையார் தான் முதல் என்று நம்முடைய வரலாறு பேசுகிறது. அதற்கு பிறகு நம்முடைய நாவரசர் பெருமான்,
அடுத்த திருஞான சம்பந்த பெருமான். இவர்கள் இருவருக்கு பிறகு பின்னால சுந்தரமூர் சுவாமிகள் வருகிறார்கள். அவர்கள் காலத்துல அமைதி, இந்த நாடே நல்ல அமைதியாகவும் மிக சிறப்பான பல் வளங்களோடும் விளங்கிய காலமாக அமைகிறது. ஞானசம்பந்த பெருமானுக்கு எண்ணாயிரவரோடு அங்க சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதம், ஏகப்பட்ட பெரிய போராட்டங்களை எல்லாம். அதே போல இங்க திருத்தெளிச்சேரியில பௌத்த மதத்தோடும் அங்கு சமன் சமயத்தோடும் தர்க்கவாதங்கள் புரிகிற ஒரு சூழல். அவற்றையெல்லாம் கடந்து வெற்றி வாகை சூடி ஞானசம்பந்த பிள்ளையார் வருகிறார் என்று பார்க்கிறோம். சைவத்தை, அதாவது திருநீர் பூசியவர்களை கண்டால் தீட்டு, பார்த்தேன் என்று சொன்னால் கேட்டால் தீட்டு என்று கருதி காலமாக இருந்த ஒரு காலம். மதுரை மாநகரிலேயே சுக்கநாத பெருமானுடைய வழிபாட்டிலே அம்மையார் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் தான் சிறப்பாக கலந்து கொண்டிருந்தார்கள் என்றும், பிறகு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளை பிறகு நாடே சைவமாயிற்று என்று பார்க்கிறோம். இதே போல நம்முடைய நாவுக்கரசருடைய வரலாற்றிலும் அந்த காலத்திலே சமன் சமயம் மேலோங்கி இருந்த காலத்திலே அவர் முதல்ல தர்மசேனராக அங்கே இருந்து அவருடைய வரலாறு பின்னால விரிவாக பார்த்து இருக்கிறோம். அதற்கு ஒரு தோற்றுவாயாக இந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுதும் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்னன்னா, முதல்ல காவலர்கள் வந்து அடைக்கிறார்கள், நாமார்க்கும் குடியெல்லோம் என்று பாடுகிறார். பிறகு அதாவது சுண்ணாம்பு காடவாயில் யானையை இடறச் செய்வதாக, கடல்ல கல்லை கட்டி இட்டு நஞ்சு கலந்த பால் சோறு கொடுத்து, இவையெல்லாம் கடந்து அவர் வர வேண்டிய ஒரு சூழல்ல அவரும் படாத பாடுபட்டு இந்த சைவத்தையும் சிவ வழிபாட்டையும் நிலைநிறுத்த பெரும் போராட்டங்களை சந்தித்து பழையாறை வடதளியிலே மறைக்கப்பட்டிருந்த ஆலயத்தையும் சிவலிங்க திருமேனியையும் வெளிப்படுத்தி, இப்படியெல்லாம் பல்வேறு போராட்டங்களுக்கு இடையிலே அவர் வாழ்ந்த காலம் பெரிய ஒரு சோதனைக்குரிய காலம். இந்த இரண்டையும் கடந்து இவர்கள் தாபித்து சென்ற அருமையான ஒரு காலச்சூழலிலே சுந்தர பெருமான் வருகை தருகிறார். அப்படி சுந்தரர் பெருமான் அவருடைய வரலாற்றை நம்ம முதல்லயே பார்த்துருக்கிறோம். தடுத்தாட்கொண்ட புராணத்துல இந்த பெரிய புராணம்ங்கிற அற்புதமான நூல்ல சருக்கங்கள் என்கிற பகுதியை நிறைவு பெறுகிற பொழுது சுந்தரமூர் சுவாமிகளுக்கு என்று தனியாக ஒரு தோத்திரம் சொல்வார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அதுல இந்த பகுதியில சொல்லுகிற அந்த தோத்திரம் மிக சிறப்பா பல சைவ அன்பர்களாலும் போற்றி பாடுகிற ஒரு அருமையான பாடல். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் முய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாடன் வாச மலர் மின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் அப்படிங்கிற பாடல் ரொம்ப பிரசித்தி. அதனால இதற்கு பிறகுதான் நாவுக்கரசருடைய புராணத்தையே சேக்கிழார் பெருமான் தொடங்குகிறார். அதாவது ஒவ்வொரு சருக்கங்களுக்கும் பெயரிடுவது அந்த பாடல்ல வர முதல் திருத்தொண்ட தொகையில வர முதல் 1-2 சொற்றொடர்களை வைத்து, அதுபோல இங்க திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியார்க்கும் அடியேன், அதுதான் திருத்தொண்ட தொகையில வரக்கூடிய பாடல். அதனால இந்த சருக்கத்துக்கு திருத்தொண்ட தொகையிலே வருகிற அதே சொற்றொடரை திருநின்ற சருக்கம் பாடல்ல வர்ற தொடர்ல 2 சொல்லாட்சியோட அற்புதமான அந்த சொற்களை அமைத்து திருநின்ற செம்மை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு தொடர். அதுல ஆழமான பொருள் பொதிந்து இருக்கிறது. அதனால நாவுக்கரசர் பெருமான்
முதல்ல திருமுறை விண்ணப்பம், அதாவது தேவார திருப்பதிகம் ஓதியது, ஞானசம்பந்த பெருமான் ஓதியருடையது, இவற்றையெல்லாம் மனத்துக்கொண்டு முதல்ல நமக்கு திருநாவூர் சுவாமிகளுடைய வரலாற்றை சொல்பவர் சுந்தரமூர் சுவாமி. அதாவது திருத்தொண்ட தொகையில வர்ற இந்த திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்த நடிகார்க்கும் அடியேன்னு வர்ற திருத்தொண்ட தொகை தொடர் ஒரு பகுதி, அது ஒரு தொடர் தான். அங்க வழக்கம் போல சொல்லுகிற திருத்தொண்ட தொகையில ஏனைய நாயன்மார்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி உள்ள தொடர் அது. ஆனால் சுவாமிகள் பாடியருடைய பல பதிகங்கள் நிறைய பாடியிருக்கிறார். ஆனா நமக்கு கிடைச்சது இப்ப 100 பதிகம். அந்த 100 பதிகங்கள்ல சில பாடல்கள், அந்த பாடல்கள்ல நமக்கு ரொம்ப அழகான தொடர்களை தருகிறார். அதாவது தேவார பதிகங்கள்ல வரக்கூடிய தொடர் அப்படின்னா, தேவாரத்துல சுந்தரர் பெருமானுடைய தேவாரத்தில் திருநாவுக்கரசர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா, திருக்கேதாரத்து தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி என்கிற பதிகத்துல, அது ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். அது அடுத்து அப்படி சுந்தரமூர் சுவாமிகள் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம்ங்கிற பதிகம் அருளுகிறார். அதுல 10ஆவதா வர்ற பாடல்ல முதல்ல எடுத்த உடனே நாவின் மிசை அரையனோடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர சிவன் அடியான் அடி தொண்டன் என்று வருகிற தொடர். அப்ப என்ன, திருக்கேதாரத்து பதிகத்தை அருளி செய்கிற பொழுது பதிகத்திலேயே நாவுக்கரசர் பெருமானை எப்படி சொல்றாரு, நாவின் மிசை அரையன், அரையன்னா அரசன் அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப அருமையா இன்னொரு தொடர் என்ன சொல்கிறார்னா, திருப்புன்கூர்ல நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும், அதாவது ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் அப்படிங்கிற பாடல்ல நாவுக்கரசரை குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, திருவலிதாயம் நம்ம பக்கம் இருக்கு, இங்க தொண்டை நாட்டு தலம். திருவலிவலம்ங்கிறது சோழ நாட்டில் உள்ள தலம். பிடியதன் உருவமை பாடல நம்ம அங்க விநாயகருக்கு வழிபாடு செய்கிற பொழுது சொல்லுகிற அற்புதமான ஒரு துதி பெற்ற தலம். இந்த திருவலிவலத்துல பாடுகிற பொழுது ரொம்ப அழகா அற்புதமா சொல்றார், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன். எங்க திருத்தருமையாதீன 26வது வட்டம் தருமை குருமணி அவர்கள் இசைய வல்லிசை என்றும் மெல்லிசை என்றும் நல்லிசை என்றும் பிரித்து கொள்வார். அதுல என்னன்னாக்கா, மெல் இசைனா மென்மையான இசைங்கிறது தெரியுது. இப்ப உதாரணத்துக்கு புல்லாங்குழல் எடுத்துக்கொள்ளுகிறோம். குழல் அது என்ன இசை, அதிகாலை நேரம் கதிரவன் உதிக்க தொடங்குகிறான்ங்கிற போது பூபாடம் அல்லது பௌளி, அதற்குரிய பண் புறநீர்மை. அந்த இசைய ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில வரக்கூடிய தொடர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்வான், காலை நேரம்னா உடனே குழல் இசை அப்படி மென்மையா. ஒரு யுத்த காலத்திற்கு போர் படைகள் எல்லாம் புறப்பட்டு போகுது, அப்ப போய் குழல் இசை பொருத்தமா இருக்குமா, அங்க முரசு. அப்ப என்னன்னாக்கா, அருணகிரிநாத பெருமான் தான் அழகா சொல்லுகிற சந்தத்தை வாரியார் சுவாமிகள் தக்கு 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 தன் தன் தக்கு தக்கு டிக்கு டிக்கு அப்படின்னு ஒரு சந்தம் சொல்லுவார். பாட்டெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அப்ப என்னன்னா, மெல்லிசை இருக்கிறது, வல்லிசை இருக்கிறது. ஆனா அந்த 2 இசைகளுக்கு அப்பாற்பட்டு இருப்பது எதுன்னா நல்லிசையினர். அது இறைவனை தோத்திரம் செய்கிற நம்ம சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவார்.
அதனால் நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன். இந்த நல்லிசை பல அற்புதங்களை செய்யும். எப்படி? நல்லிசை அற்புதம். எலும்பை பெண்ணாக்கும், பாம்பு தீண்டிய சிறுவனை உயிர்ப்பிக்கும், மணாளனை அரவு தீண்டிய மணாளனை உயிர்ப்பிக்கும், மருகல்ல முதலைவாய் பிள்ளைய மீட்கும். அதனால அது என்ன இசை? நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன். நாவினுக்கு அரையன் யாரு? நம்ம நாவுக்கரசர். இவர்கள் பாடியது எதுனா நற்றமிழ் மாலைனர், நல்ல தமிழ் மாலை. அதனாலதான் அது தேவாரம் பூவாரம் பாடும். தேவாரம் பாடாது, பூவாரம் நிர்மால்யம் ஆயிடும். எவ்வளவுதான் அழகான பெரிய பெரிய மாலையா இருந்தா கூட ஒரு நாள் மறுநாள் அது நிர்மால்யம் இல்லையா? ஆனா தேவாரம் அப்படியா? அதனால நாவார நம்பனையே பாடப்பெற்றோம். அப்பர் சாமி நாவார நம்பனையே பாடப்பெற்றோம் அப்படிம்பார். அதனால நல்லிசை வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை அப்படின்னு பாடுறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல் இருக்க சுந்தரமூர் சுவாமிகள் நல்ல ஞான சம்பந்த பெருமானுடைய நாவலர் சுவாமிகளுடைய தேவாரங்களை நல்ல அவர் காலத்துல வழக்கிலே இருந்திருக்கிறது. நல்ல முறையில அந்த பதிகங்களை எல்லாம் பாடி இருக்கிறார், அவரே பாடி இருக்கிறார், அதை போற்றி கொண்டிருக்கிறார். நல்ல அதனுடைய கருத்துக்கள், செறிவார்ந்த தத்துவ செய்திகள், வரலாற்று செய்திகள், புராண செய்திகள் எல்லாவற்றையும் நன்கு இந்த இருபெரு மக்கள் பாடியது அவருக்கு மிகப்பெரிய, அவர் பாடுகிற திருப்பாட்டுக்கு. அதையும் பின்னால தேவாரம்னு சொல்ற மரபு எப்ப வந்து இரட்டையர்களுடைய காலத்துல வந்து இரட்டை புலவர்கள் தான் ஏகாம்பரநாதர் உலாவில் முதல்ல மூவருடைய பாடல்களை தேவாரம் என்று குறிப்பிடுவதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். ஆகையினால இங்க இந்த பாடல் ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பு. சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை அப்படின்னாரு. அப்புறம் ஒரு பட்டியல இவங்க என்னென்ன பாடியிருக்காங்க, எத்தனை பாடியிருக்காங்கிறத சொல்றாரு. அது ஒரு பெரிய அற்புதமான செய்தி. அணிகுள் ஆடை ஐம்பூன் அணி மாலை அமுது செய்து அமுதம் பெரு சண்டி. இது வரைக்கும் நம்ம சண்டீசநாயனார விரிவா பார்த்து கொண்டிருந்தோம். அதை குறிப்பிட்டு அதுக்கு அடுத்தபடியா பாருங்க, சண்டீச பெருமான சொல்லி அதுக்கு அடுத்தபடியா நாவுக்கரசரை சொல்றாரு. இங்க புராண வைப்பு முறையும் அப்படிதான் வருது, திருத்தொண்டர் புராண வைப்பு முறையும் அப்படிதான் வருது. அணிகுள் ஆடை ஐம்பூன் அணி மாலை அமுது செய்து அமுதம் பெரு சண்டி இணைகொள் 7,700 இரும்பனுவல் ஈன்றவன் திருநாவுக்கு அரையன். ஒரு பட்டியல். இவர் எத்தனை பதிகம் பாடி இருக்கிறார், எத்தனை பாட்டு பாடி இருக்கிறாருங்கிற வரைக்கும் புள்ளி விவரம் தர்றவர் யாரு? சுந்தரமூர் சுவாமிகள். அப்ப இந்த செய்தி. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவர் தேவாரத்திற்கு பிறகு, அதாவது குறிப்பா இவங்க இருவர், அடுத்தபடி சுந்தரர் பெருமான், இவர்களுக்கு பிறகு திருவாசகம் என்று எடுத்துக்கொண்டால் இதுல அப்பர் சுவாமியை பற்றியோ அல்லது ஞான சம்பந்த பெருமானை பற்றியோ சுந்தரமூர் சுவாமிகளை பற்றிய குறிப்புகளோ தென்படுவது என்பது அருமையாக இருக்கிறது. ஒன்று என்னன்னா, இந்த பெருந்துறை என்று வருகிற ஒரு தலம், வைப்பு தலம், அந்த தலத்தை அப்பர் சுவாமி பாடுற போது பொதுவா திருத்தலங்களை எல்லாம் பாடுகிற பொழுது அது ஒரு வைப்பு தலமாக கருதப்பட்டு இருக்கிறதுங்கிற ஒரு குறிப்பு தான். சரி, இப்ப நம்ம அதற்கு அடுத்தபடியா திருவிசைப்பா, அது 9வது திருமுறை. இந்த 9வது திருமுறை திருவிசைப்பாவில திருநாவூர் சுவாமிகளை பற்றி ரொம்ப அழகா பூந்துருத்தி நம்பி காட நம்பி என்ற அருளாளர் பாடுறார். இவங்கெல்லாம் சுந்தரர் பெருமான் கூட ஒரு தொடர், 2 தொடர், ஒரு திருநாமத்தை மட்டும் இப்படி சொன்ன நிலையில இருந்து இவர் கொஞ்சம் மாறுபட்டு ஒரு முழு பாடலாகவே தர்றார்.
இவருக்கு மட்டுமா, திருஞான சம்பந்த பெருமானுக்கு சேரமான் பெருமாளையும் சுந்தரர் பெருமானையும் இணைத்து, அப்புறம் கண்ணப்பதேவர் முதலானவர்களை எல்லாம் அவர் தோத்திரம் செய்கிறார். அப்படி வர்ற போது நம்முடைய அப்பர் சுவாமிகளை எப்படி கொண்டாடுறாருன்னா, அவர் எந்த ஊர், அவர் எப்படி சித்தி பெற்றார் அப்படிங்கிறதையெல்லாம் அப்படி கோடிட்டு காட்டுவது போல பாடுறார். அல்லியம் பூம் பழனத்து ஆமூர் நாவுக்கு அரசை செல்ல நெறி வகுத்த சேவகனே, தென் தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வம் மலிகின்ற சிற்றம்பலமே சேர்ந்தனையே அப்படின்னு பாடுறார். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா, பழனம்னா வயல், செய் செரு களனி விளையுள் இதெல்லாம் பழனத்தை குறிக்கும், அதாவது வயலை குறிக்கும். கேதாரம் என்ற சொல்லும் வயலை குறிக்கும். அப்ப திருப்பழனம்னே ஒரு சேத்திரமே இருக்கு. பாங்கார் பழனத்து அழகா போற்றிங்கிறார் மணிவாசக பெருமான். அப்ப அல்லி அம்பும் பழனத்து ஆமூர், ஆமூர்ங்கிறது திருவாமூர். திருவாய்மூர் வேற, திருவான்மியூர் வேற, திருவாமூர் வேற. கொஞ்சம் கொஞ்சம் உச்சரிக்கிற போது 1-2 எழுத்துக்கள்ல இந்த திருத்தல பெயர்களை நம்ம பார்க்கிறோம். அதனால திரு ஆமூர் இந்த ஊரை குறிப்பிடுறார். அல்லியம்பும் பழனத்து ஆமூர் நாவுக்கரசு, அவர் எந்த ஊருக்காரரு அப்படிங்கிறது இவர் சொல்றாரு. அவங்க யாரா சொன்னாங்களா, சுந்தரர் பெருமான் சொன்னாருன்னா இல்ல, இவர் தான் சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு பாடல்ல சேந்தனார் பெருமான் பாடுறாரு. பாடு அலங்கார பரிசில் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம்பெரு மக்கள் அப்படின்னா, ரொம்ப பெருமக்கள்னு உரிமையோடு போற்றுகிறார். யாரைன்னா நம்ம திருஞான சம்பந்த பெருமானையும் திருநாகூர் சுவாமிகளையும். அவர்கள் எங்க பதிகம்பாடி பரிசில் காசு பெற்றார்கள்? வீழிமிடலில. அதுவும் அந்த தலத்திலேயே வீழி சேந்தனார். சேந்தனார்ல இருவரை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது உண்டு. அது நம்ம பிறகு பார்க்கலாம் அவங்களுடைய வரலாறுலாம். அதனால பாடு அலங்கார பரிசில் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம்பெருமக்கள்னு சொன்னதுனால அங்க நாவுக்கரசர் குறிக்கப்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகள் தான். நம்பி ஆண்டார் நம்பிகள் 11வது திருமுறையில திருஞான சம்பந்த பெருமானுக்கு நிறைய பிரபந்தங்கள் பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த 11ஆம் திருமுறைங்கிறதே பிரபந்த அப்படிங்கிற தொகுப்பு. 96 வகையான பிரபந்தங்கள்ல பல வகையான அற்புதமான அழகு தமிழ்ல உள்ள பிரபந்தங்கள், சிற்றிலக்கியங்கள் அவையெல்லாம். அதுல ஒன்று ஆவுடை பிள்ளையார் திருவந்தாதின்னு பேர். ஆவுடை பிள்ளையார்னு திருஞான சம்பந்த பெருமானுக்கு பேர். அப்ப ஞான சம்பந்த பெருமானை பற்றி தானே அவர் சொல்லிக்கிட்டே வருவார், அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு வருவார். அங்க இடையில வர ஒரு பாடல், நீடிய சீர் திருஞான சம்பந்தன். யாரு? ஞான சம்பந்தர். நீடிய சீர், சொல்ல முடியாத காலத்துணை. அவ்வளவு அவர் எங்க கைலாயத்துல உபசுப்பிரமணியரா இருந்தவர் இல்லையா? நீடிய, அப்புறம் இங்க வந்த பின்னாலதான் திருஞான சம்பந்தர் சிவஞான சம்பந்தர்னு சொல்றோம். நீடிய சீர் திருஞான சம்பந்தன் நிறை புகழ். யாருக்கு? நாவுக்கரசர் சொல்றாரு. நிறை புகழால் நேடிய பூந்திரு நாவுக்கரசோடு. நாவுக்கரசருக்கு பூந்திரு நாவுக்கரசுங்கிறார். பூந்துருத்தி, துருத்தினா ஆற்றிடை குறுகுன்னு அர்த்தம். அப்படின்னா புரிஞ்சுதா? இந்த பக்கம் ஒரு ஆறு, இப்படி ஒரு ஆறு வந்ததுன்னா நடுமத்தியில ஒரு திட்டு, அதுக்கு பேரு துருத்தின்னு பேரு. அதுதான் அரங்கம்ங்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளிடம், இன்னொரு பக்கம் காவிரி, நடுமத்தியில திருவரங்கம். நம்ம திரு ஆனைக்கார்.
அது மாதிரி ஆற்றடை குருவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திருத்துருத்தி, திருப்பூந்துருத்தி. இங்க அந்த பூந்துருத்தி, பூந்தமிழ், தமிழை கூட பூந்தமிழ் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுபோல பூங்கோயில், திருவாரூர்ல இருக்கிற கோயிலுக்கு என்ன பேரு? பூங்கோயில்னு பேர். திருமூலட்டானத்துக்கு பூங்கோயில்னு பேர். இப்ப திருநாவுக்கரசோடுங்கிற தொடரால 11வது திருமுறையில இதை குறிப்பிடுறாரு. இப்ப இதெல்லாம் இன்னும் பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் தொடங்கல. இது வரைக்கும் சொல்லிட்டு வந்த இந்த செய்திகளுக்கு மேலாக இப்ப நாவுக்கரசருடைய வரலாற்றை என்ன செய்கிறாருன்னா, முதல்ல உங்களுக்கு வரலாறு தெரியும். சுந்தரர் பெருமான் பாடிய முதல் நூல் திருத்தொண்ட தொகை. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடி என்கிறது தான் முதல் நூல். அப்புறம் வழி நூல் அப்படின்னு சொன்னாக்கா அதை மூலமாக வைத்துக்கொண்டு நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பிகள் பாடியது திருத்தொண்டர் திருவந்தாதி. இது வழி நூல்னு தெரியும். அப்ப இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில தான் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் கட்டளை கலைத்துறைங்கிற யாப்புல அந்தாதியாக நம்பி ஆண்டார் நம்பிகள் பாடுகிற பொழுது, தில்லைவாழந்தன் முதலாக எல்லாரையும் சொல்லிக்கிட்டு வர்ற போது, அப்ப திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை அந்த அடியார்க்கும் அடியேன்னு வருகிற தொடர் முதல் நூலுக்கு வழி நூலாக செய்கிற திருத்தொண்டர் திருவந்தாதியில 2 பாடல்கள் கட்டளை கலைத்துறை பாடுறாரு. யார் பாடுறா? நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பிகள் அழகா அதை பாடுகிறார். அந்த 2 பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள் அவை. அதற்கு பிறகு உங்களுக்கு பின்னால நம்ம சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அருளி செய்கிறார். இதுதான் அந்த நூல் வந்த வழிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்தி இல்லையா? இப்ப நம்பி ஆண்டார் நம்பிகள் சொல்வதை நம்ம நினைவுபடுத்தி கொள்ளணும். காலத்தால் ரொம்ப பழமையும் தொன்மையும் வாய்ந்த சோழ மன்னர்களுடைய ஆட்சியில 2 நிலையில பிரிப்பாங்க சோழர்களுடைய வரலாறு. முற்கால சோழர் வரலாறுன்னு ஒண்ணு, அப்புறம் பிற்கால சோழர் வரலாறு. 2 வகையா வரும். இப்ப நம்ம முசுகுந்த சோழ சக்கரவர்த்தி இருக்காரு திருவாரூர். கந்த புராணத்துல முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறு பேசப்பெறுகிறதுன்னா கிருத்தயுகம். அப்ப சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொள்ளுகிற தொன்மையான நகரம் 5 ரொம்ப காலத்தால் முந்தைய திருவூர் எதுனா திருவாரூர். அப்புறம் மனுமுறை கண்ட சோழன் வருகிறார் இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் எதுல வருவாங்க? முற்கால சோழர்கள்ல வரும். விஜயாலய சோழன், நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன் 1, 2, 3 இப்படி வர்ற போதுதான் இந்த கால எல்லையில தான் நமக்கு நிறைய கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், சாசனங்கள், இலக்கியங்கள், இலக்கிய சான்றுகள் எல்லாமே நிறைய கிடைக்குது. தமிழனுடைய கலை, நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் பேசணும்னா இந்த சோழ மன்னர்களுடைய காலம்தான். அவர்களுடைய வரலாறு பொறித்த கல்வெட்டுக்கள், செப்பேடு, சாசனங்கள் முதலானவை தான். அப்படி பார்க்கிற போது நம்ம திருநாவுக்கர் சுவாமிகளுடைய காலம் அதை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகேந்திரவர்மன், பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன், அந்த மகேந்திரவர்மன் சமன் சமயத்துல இருந்து பின்னால சுவாமிகளால் சைவராக மாறி திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை தாய்மான சுவாமி கோயிலில் ஒரு பெரிய குடவரை அமைத்திருக்கிறார். யாராவது உச்சி பிள்ளையாரை பார்த்துட்டு இறங்கி வர்ற போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய குடவரை இருக்கும். நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிறது மாதிரி பெரிய குடவரை, அதில் சுவாமியோட திருமேனி இருக்கும். அதில் சிவபெருமானை குறிப்பிட்டு அவருக்கு தாம் அடிமை என்கிற பொருள்பட அந்த கல்வெட்டு சிவ வழிபாட்டிலே தான் இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர் குறிப்பிட்டு இருக்கிறாருங்கிற செய்திகள்லாம் வரலாற்று நமக்கு அறிஞர்கள் சொல்ல கேட்டிருப்போம்.
அவருடைய காலம் என்னன்னா கிபி 600 என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிபி 600 இப்ப இந்த காலகட்ட எல்லையிலே தான் நம்ம திருநாவூர் சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார். அப்பதான் சுவாமிகளுக்கு பின்னால ஞானசம்பந்த பிள்ளையார் வருகிறார், அப்புறம் சுந்தரமூர் சுவாமிகள் வருகிறார். இது வரல. இப்ப இந்த அருமையான நூலை, எந்த நூலு? பெரிய புராணம். சேக்கிழார் பெருமான் அருடைய இந்த பெரிய புராணத்தை செப்பேடுகளாக சோழ மன்னர்கள் காலத்திலேயே அமைத்திருக்கிறார்கள். வரலாறு நமக்கு தெரிகிறது. மூவர் தேவாரம் உள்ளிட்ட திருமுறைகள் எல்லாம் இந்த நூல் வடிவில், அதாவது புத்தக வடிவில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஓலைச்சுவடிகள்ல இருந்து புத்தகங்களாக மாறி அதற்கு மூல பாடத்திற்கு உரை எழுதி, இது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்ப நான் சொல்றதெல்லாம் அந்த உரை எழுதி, ஏன்னா பாட்டு இருக்குன்னா பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சாதான். ஏன்னா சொற்பாவும் பொருள் தெரிந்து, நாவுக்கரசரே பாடுறாரு, சொற்பாவும் பொருள் தெரிந்து தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே அப்படின்னு திருத்தாண்டகத்திலேயே பாடுறாரு. அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுராணம். அப்போ ஒரு பாடல்னா பொருள் அறிந்துதான் நம்ம அதை பயில வேண்டும். அதற்கு உரை தேவைப்படுது. நீண்ட காலமாக சைவ திருமுறைகளுக்கு உரை எழுதுவது தவறு, அப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரபு இருந்தது. அதுபோல திருவாசகத்திற்கும் உரை எழுதுவது மரபாகாதுன்னு இருந்த காலத்துல திருச்சிரவர மகாத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்களிடத்துல உரை எழுத வேண்டும் என்று கேட்ட பொழுது, இனி அடுத்த முறை இதை சொன்னீங்கன்னா காவிரியில விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன்னாராம். யாரு? பிள்ளையவர்கள். அதனால என்னன்னா, அனுபூதிமான்களுடைய பாடல்களுக்கு உரை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இதெல்லாம் அனுபூதி அப்படின்னா இறைவனிடத்துல அவனுடைய அருளை வாங்கி கொள்வது. சத்தினிபாதம்னு திருவருள் வீழ்ச்சிங்கிற நிலையில நம்மளை அறியாமையே இறை வழிபாடு செய்கிற பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கும், கண்கள்ல கண்ணீர் வரும், நான் தழுதழுக்கும், சில நேரத்துல மூர்ச்சியாகி விழுந்து விடுவது, இப்படியெல்லாம் உண்டு. இங்க உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்கள்ல சில வாயுக்களுக்கு அந்த பணி உண்டு செய்விப்பதற்கு. மனம் ஒன்று. அதுதான் மெய்தான் அரும்பி விதிர்த்து திருவாசகம்னா அதுதான் சொல்லு இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட மெய்ப்பாடுகளை எல்லாம் தருகிற நூலுக்கு அனுபவத்துல உரை கண்டு தெளிய வேண்டுமே ஒழிய உரை எழுதுவது மரபாகாதுன்னு இருந்தத முதல்ல நம்ம தர்மயாதீனத்துல 25வது பட்டத்துல இருக்கக்கூடிய மகாசன்னிதானங்கள் தர்மயாதீன வெளியீடுகளாக 12 திருமுறைக்கும் உரை வரைய பணித்தார்கள். அந்த நூல்கள் எல்லாம் வந்தது. அதற்கு முன்ன 24வது பட்டத்துல இருந்தவங்க குருமகா சன்னிதானம், தர்மயாதீனத்துல 24வது பட்டத்தில் இருந்தவங்க. அவங்க காலத்துல சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார், அவர் வழக்கறிஞர், சைவத்துல ஆழ்ந்த ஈடுபாடும் செந்தமிழ் புலமையும் சாத்திர தோத்திர ஞானமும் கைவரப்பெற்ற ஒரு அனுபூதிமான். இந்த அனுபூதி பெற்ற இவர்களெல்லாம் பல பேர் கேட்டுக்கொண்டதன்படி ஒரு நூல்னு இருந்தா அந்த நூலுக்கு பொருள் காண்பதுன்னா எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதுக்கு நிகண்டு கற்று செய்யுளாராய்ச்சி இலக்கண இலக்கிய அறிவு எல்லாமே வேணும். ரொம்ப நுட்பமா அணுகணும் ஒரு பாட்டுக்கு பொருள் தெரியணும்னா. அதனால என்னன்னா, உரை வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் பெரிய புராணத்திற்கு பல அறிஞர் பெருமக்கள் உரை சொல்ல, அதாவது சொற்பொழிவாக சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் செவிமடுத்து பல பெருமக்கள் அவருக்கும் முன்னையே குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு விளக்க எழுதியிருந்தாங்க.
ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னா திரு எழுகூற்றிருக்கைன்னு இருக்குது தேவாரத்துல. சித்திரகவி ரதபந்தம்னு பேரு, தேர் வடிவத்தில் இருக்கு. இது மாதிரி 1-2 பகுதிகளுக்கு ஒரு சில பேர் உரை எழுதியிருப்பாங்க. சில பேர் கல்வெட்டுக்கள், அந்த தலங்களை பற்றிய ஆராய்ச்சி, இப்படியெல்லாம் இருக்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருந்த காலத்துலதான் முழுமையாக இதற்கு ஒரு உரை வேண்டும். எதற்கு? எந்த நூலுக்கு? பெரிய புராணத்திற்கு, திருத்தொண்டர் புராணத்திற்கு ஒரு உரை வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் எழுதத் தொடங்கி, அதாவது முதல்ல திருமலை செருக்கம் இல்லையா, தில்லைவாழந்தனர் செருக்கம், இலைமலிந்த செருக்கம், இப்படி உள்ள சருக்கங்களுக்கெல்லாம் உரை எழுதி அந்த உரைகள் வெளிவந்தன. அவருடைய உரையை யாரும் மறுக்கல. காரணம் என்னன்னா, அனுபூதி அப்படின்னா அருள் பெற்ற நிலை. அனுபூதி தனக்குள்ள ஐக்கியமாகணும். அப்படி ஆனாதான் அது சுவானுபூதின்னு பேரு. அனுபூதி சுவானுபூதியாக மாறணும், அது நடைமுறைக்கு வரணும். அதுபோல அவர் சம்பந்த சரணாலயர் என்று துறவு மேற்கொண்டார். பின்னால யாரு? கோவையில சிவக்கொழுமணி அவங்க ஐயா. அவங்க பாரம்பரியமா அந்த சைவ பெரிய பாரம்பரியத்துல வந்ததுனால அப்படி அவர் இருந்து உரை எழுதினதுனால இந்த உரைகளை எல்லாம் பார்த்து அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ந்து வரவேற்றார்கள். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சிவகவிமணி அவர்கள் திருநள்ளாறுக்கு போறார். திருநள்ளாறு உங்களுக்கு தெரியும், பாடல் பெற்ற திருத்தலம். அதற்கு மேலெல்லாம் நவகோள்கள்ல சனிப்பெயர்ச்சின்னா இன்னைக்கு உலகம் பூரா பிரபலம். ஆனா நமக்கெல்லாம் அது தேவார பாடல் பெற்ற தலம். நான் கூட ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு வைக்கிறாங்களே, அதுல அந்த பாட்டை வச்சிருந்தேன், பலரும் படிக்கிட்டோன்னு. வளங்கழுவு தூபமொடு தீபமலர், அதுல நலன் கழுவி நாடும் வழிபாடு செய் நல்லாரே. நலன் வழிபட்ட வரலாற்றை ஞானசம்பந்த பிள்ளையார் தேவாரத்துல பாடியிருக்காரு. நலன் வழிபட்ட தலமானதுனால அது நல்லாறு அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்க்கட்டும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக வைத்திருந்தேன். ஐயா பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. அப்ப என்னன்னா, அங்க மகாசன்னிதானம் 24வது பட்டம் அவங்க எழுந்தருள் இருந்த போது இவர் போறார். யாரு? சிவகவிமணி சென்று இந்த உரைகள் வந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லி, அடுத்தபடியா இந்த திரு நின்ற சருக்கம் நாவுக்கரசருடைய புராணத்திற்கு தான் உரை எழுத வேண்டும். அந்த காலத்துல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, தாள் கிடைப்பது அருமை, அச்சு தொழில் என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழல்ல நிகழ வேண்டிய ஒரு காலகட்டத்துல அதற்குரிய பொருள் இதெல்லாம் தேவைப்படும். அதற்கு அப்படின்னு பார்க்கிற போது அவர் ஒரு வேண்டுகோளாக வைத்தார். எங்க போய்? தர்மயாதீனத்து மகா சன்னிதானம் ஒரு இடத்துல சொன்னாப்படி. அப்பதான் அவங்க சொன்னாங்க, அதாவது முழு பொறுப்பும் திருநாவூர் சுவாமிகளுடைய புராணம் மிகப்பெரிய, நான் அந்த புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமா இருக்கும். அந்த அவ்வளோ வால்யூம், பெரிய பெரிய புத்தகமா இருக்கும். சிவகோமணி ஐயாவுடைய அந்த தொகுப்புகள் 7 பெரிய தொகுப்புகளா இருக்கும். அதுல நாவுக்கரசருடைய புராணம் மட்டுமே அத எவ்வளவு உரை எழுதுகிறீர்களோ அவ்வளவு பதிப்பித்து கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு மகாசன்னிதானம் அவர்கள் உத்தரவு கொடுக்க, அப்புறம் அவர் எழுதுறாரு, அந்த உரை வருது. அப்படி அந்த உரையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு திட்ப நுட்பமா இருக்கு. ஒரு சூத்திரம்னா திட்ப நுட்பம் செறிந்தன சூத்திரம்ங்கிறது இலக்கணம். அப்போ ஒரு சொல்லுக்கு பொருள் என்ன சொல்லோ அந்த சொல்லுக்கு பொருள், அந்த பொருள் மட்டுமில்ல அது எங்கெங்க பிரயோகம் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி. எத்தனை முனைவர் பட்டம் கொடுத்தாலும் ஈடு ஆகாது. யாருக்கு? சிவகவிமணி அவர்களுக்கு. அவருக்கு பொன்னாலான பாராட்டு பட்டயம் வழங்கினார்கள். அதை கூட இதெல்லாம் பேரூர் பட்டி பெருமான கற்பனம்னு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற பொழுது அதையெல்லாம் மடக்கி தட்டி கொட்டி அஷ்டபந்தனத்துல கீழே வச்சுட்டார். அப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறுல
நான் அந்த பட்டி பெருமானுக்கு நேராக ஒரு கஷ்ட 15,000 ரூபாய் இந்த கையால் அடியேனும் கூட இருந்து அப்போ இருந்து பணி செய்கிற பொழுது சுயம்பு மூர்த்தி, அந்த மூர்த்தி அப்படி கையில் தொட்டாச்சுன்னா ஐஸ் கட்டிய தொட்ட மாதிரி ஒரு ஷாக். அப்படி ஒரு அபூர்வமான பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பிறவா நெறியானே என்று சுந்தர பெருமான் பாடுறார். அதனால என்னன்னா அவர் அந்த உரையை எழுதினாருங்கிற அந்த குறிப்பு. அதுல நம்ம மகா சன்னிதானம் அவர்கள் ஒரு ஆசி உரை தர்றார். பெரும்பாலும் நூல் வெளியீடுனா ஆசி உரை வழங்குவாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இதை வரலாறு நேரம் சொல்லிட்டு போயிடலாம். எங்க திருவாமூர்ல பிறந்தார், சகோதரி திலகவதியார், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அறிந்து கொள் இதை பதிவு செய்து வேறு வைக்கிறார். அதனால எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப பயனுடையதாக இருக்கும் என்கிற காரணத்தினாலதான் இந்த செய்திகளை எல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்ப பாருங்க, 6/9/1943 6/9/1943 வெளியீடு. யாரு? நம்ம தர்மயாதீன வெளியீடாக. அப்ப என்ன செய்யறாருன்னா, புலவர் மாநாடு எங்கெங்கெல்லாம் புலவர்கள் இருக்காங்களோ அவ்வளவு பேரையும் வர வைக்கிறார். மடத்திலேயே வச்சு இந்த நூலை அரங்கேற்றம் செய்கிறார், இந்த உரையை அரங்கேற்றம் செய்கிறார். அப்ப அந்த காலத்திலிருந்து மிகப்பெரிய விஐபின்னு சொல்லக்கூடிய பெரும் புள்ளிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் எல்லாரையும் வைத்து அந்த நூலை அரங்கேற்றம் செய்கிறார் ஸ்ரீ சண்முக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அப்படி அவர்கள் செய்கிற பொழுது ரொம்ப அந்த ஆசி உரை சொல்லுகிற பொழுது, திருவருள் நெறியாகிய தெய்வ சிவநெறியே உண்மை நாயன்மார்கள் நின்ற செந்நெறியா. இது கேட்கிற போது கரும்பு கையில கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? இதேவைய ஆலையில விட்டு கரும்பு சாறு எடுத்து காய்ச்சி அதை கல்கண்டாக்கி கொடுத்துட்டா எவ்வளவு எளிமையா இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, திருவருள் நெறி, அந்த திருவருள் நெறியாகிய தெய்வ சிவ நெறியே அங்க சொல்றாரு, சிவநெறி. அதுவே உண்மை நாயன்மார்கள் 63 உண்மை நாயன்மார்கள் நின்ற செந்நெறியாம். அதுதான் திருநின்ற செம்மை. இந்த திருநின்ற செம்மை உளதே. இந்த தொடரை பயன்படுத்தினதே நாவுக்கரசர் தான். அவரோட தேவாரத்துல வர்ற தொடர் தான் அது. அதைத்தான் முன்னோர் மொழி பொருள் அப்படி உள்வாங்கிய சுந்தரர் பெருமான் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டாடினாரு. யாரோட சரக்கு? அப்பர் சுவாமி சரக்கையே வாங்கி அவருக்கே வியாபாரம் பண்ற மாதிரி கொடுக்குறாரு. இதெல்லாம் நுட்பம். அப்ப எந்த அளவு ஆழங்கால் பெற்றிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பர் சுவாமி தேவாரத்துலங்கிறது இந்த ஒரு தொடர்ல தெரியும் இல்லையா? அத சொல்றாரு. அதனால இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, ஏகனாகி இறைவனி நின்று மும்மலங்களின் தாக்கு அற்று சிவமாம் தன்மையை பெறுதலே. இதுதான் ஆன்மாக்களுக்கு உரிமை. அத்தகைய உரிமையை பெற்றவர்கள் யாருன்னா நம்முடைய நாயன்மார்கள். எவ்வளவு ஆழமா இதுக்குள்ள போயாச்சுன்னா சைவ சித்தாந்தம் பூரா விளக்கம் வந்துடும் இந்த ஒரு தொடர்புள்ள போனீங்கனால. அதனால கற்றா மனம் போல கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திகளில் நின்றுடுவார் பார். இதெல்லாம் பரமுத்தர்களுடைய செயல். அப்படி பரமுத்தர்களான நிலைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் தான் நம்முடைய நாயன்மார்கள். இந்த பெரிய புராணம் என்ன சொல்லுதுங்கிறத இந்த திருக்களிற்றுப்படியாருன்னு இது சாத்திரத்துல வரக்கூடிய பாட்டு என்ன சொல்றாரு? பெரிய புராணத்துல என்ன இருக்கு? குருவை வழிபட்டவர்கள், சிவலிங்கத்தை வழிபட்டவர்கள், அடியார்களை வழிபட்டவர்கள். இந்த மூணுலயே அடங்கி போச்சு. குரு, லிங்கம், சங்கம். சங்கமம்னா அடியார்கள். இந்த மூணுலயே பெரிய புராணம் நாயன்மாரெல்லாம் அடங்கிடுவாங்க. இதுதான் வரலாறு. இந்த நுட்பத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லி
இந்த பெரிய புராணத்துல வரக்கூடிய பாடல்கள் கந்த புராணத்துக்கு 10,000, கந்த புராணம் 10,000த்துக்கு மேற்பட்ட பாடல்கள். கந்த புராணம் 10,000த்துக்கு மேற்பட்ட பாடல்கள். அத கந்த புராண சுருக்கம்னு சுருக்கி பாடினார் சம்பந்த சரணாலயர்னு ஒரு முனிவர். அதுபோல பெரிய புராணத்தையே சுருக்கி என்ன பண்ணார் ஒருத்தர் அந்த காலத்துல, அதாவது திருவாரூருக்கு பக்கத்துல காவல்குடி அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்த சுப்பா முதலியாருங்கிறவரு ஒரு 1000 பாடல்களை அந்தாதியாகவே பாடினாரு. அவரு இந்த பெரிய புராணம் நம்ம நாயன்மார்களுடைய சரிதம் இதெல்லாம் அந்த காலத்துல, இப்ப இந்த நூலெல்லாம் இருக்கானே தெரியல, எந்த நூலகத்திலேயாவது இருக்குமா இருக்காதா தெரியல. ஆனா இப்படி ஒரு நூல் இருந்தது என்று பதிவு செய்கிறார். இதெல்லாம் ஒரு அதிசயம். அதனால ரொம்ப அழகா சொன்னாங்க, ஆடு பல தேடலாம், ஆன மத யானை ஒன்று தேடல் அறிவு. ஆடு சந்தைக்கு போனா சுலபமா வாங்கிட்டு வரலாம், என்ன விலையோ விலை கொடுத்து. அது மாதிரி யானையை வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? 1000 புத்தகம் படிக்கலாம், ஒரு பெரிய புராணம் படிச்சிட முடியுமா? பெரிய புராணத்தை புரிஞ்சுக்க முடியுமா? அதனால என்னன்னா இதெல்லாம் அவங்க காட்டி ரொம்ப அழகா அவருக்கு அவருடைய காலத்துல 24வது பட்டத்தில் இருந்த மகாசன்னிதானம் அவருடைய காலத்துல 26வது பட்டத்துக்கு வந்த சுவாமிகள், எனக்கு தீட்சா குருவாக விளங்கிய தர்மயாதீன குருமாசனான் அவர்கள் அப்ப சோமசுந்தர தம்பிரான்கிற பெயரோட இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிக அருமையான ஒரு ஆராய்ச்சி இந்த நூலை பற்றி அந்த காலத்திலேயே அவர் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார். இப்படி அதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆதீன வெளியீடாக வந்த CK உரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இந்த செய்திகளை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளலாம். நிறைய செய்திகள் இருக்கிறது, இருந்தாலும் உங்களுக்கு சில முக்கியமான செய்திகளை மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பா சொன்னேன் என்கிற செய்தியோடு இப்ப நமக்கு முதல் நூல் திருத்தொண்ட தொகைன்னு சொல்லியாச்சு. திருத்தொண்ட தொகையில முதல் பாட்டு தில்லைவாழ்ந்தனதும் அடியார்க்கும் அடியன். எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? ஏன்னா நான் ரொம்ப ட்ரையா பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் இடையில கதை சொல்றது, ஜோக் சொல்றது அதெல்லாம் இல்லாம எது முக்கியமான செய்தியோ அதை நம்ம அவசியமா அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற, நீங்கள்லாம் நல்ல நுட்பமான பெரியவர்கள். இங்க இந்த அரங்கத்துல அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் எவ்வளவு ஈடுபாடோட வந்திருக்கீங்கிறது தெரியும். அதனால ஒரு பாடல் நம்ம இப்ப சொல்லுவோம். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனா பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், வெறிபொழில் சூழ்குன்றையார் வீரன் மெண்டற்கடியேன், அல்லிமென் உள்ள எந்தாராமர் நீதிக்கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே, இலை மறிந்த வேல் நம்பி அறிவத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன்,
கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன் கடவுரில் கலையந்த நடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வள்ளல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையானாயற்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காளே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க எழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையானடி சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சுல் சாத்தமங்கை நீலன கற்கடியேன் அரு நம்பினமினந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. இது வரைக்கும் 4 பாடல்கள், அதாவது திருமலை சருக்கம், அப்புறம் தடுத்தாட்கொண்ட புராணம் எல்லாம் வர அந்த பகுதிகளை எல்லாம் கடந்து தில்லைவாழ்ந்தனர் சருக்கம். அதுதான் நம்ம வரலாறுல நாயன்மார் சரித்திரத்துல முதல்ல தொடங்குறது. அதுக்கு அடுத்தபடியா இலைமலிந்த சருக்கம், அப்புறம் மும்மையால் உலகாண்ட சருக்கம், அடுத்தது இப்ப நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிற திருநின்ற சருக்கம். இதுக்கு அடுத்தபடியா இதுல திருநாவூர் சுவாமியுடைய சரிதம் மிகப்பெரிய வரலாறு. இதுக்கு அடுத்தபடியா யார் யாரெல்லாம் வர்றாங்க? குலச்சிறையார் வர்றார், பெருமிடலை குறும்பர், பேயாருங்கிற காரைக்கால் அம்மையார், அப்பூதி அடிகள், அப்புறம் திரு நீலநக்கர், அதுக்கு அடுத்தபடியா நமினந்தி அடிகள். இவ்வளவு பேரும் சொன்னா இந்த சருக்கம் நிறைவு பெறும். இந்த சருக்கம் நிறைவு பெறும். இதோட முதல் காண்டம், அதாவது எத்தனை பெரும் பிரிவு. அதுக்கப்புறம் ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு வந்துடும். அது வம்பராவரி வண்டு மனம் நார மலர் மதுமலர், அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். அதனால அது வம்பராவரி வண்டு சருக்கம் அப்புறம் வந்துடும். ஆகையினால இந்த நாவுக்கரசர் பெருமானுடைய வரலாறு மட்டுமே தனி நூலாக மிகப்பெரிய அளவுல ஆராய்ச்சி செய்த குறிப்புகளோடு வெளிவந்த அந்த பகுதி தான் நம்ம தர்மயாதீன வெளியீடு. அதற்கு பிறகு அவர்கள் அடுத்தடுத்த பதிப்புகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இப்ப நம்ம மூல நூல், முதல் நூல் திருத்தொண்ட தொகைங்கிறது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இப்ப அடுத்தபடியா நம்ம வழிநூல் அப்படின்னா யாரு? நம்ம நம்பியாண்டார் நம்பிகள்.
இப்ப நம்பி ஆண்டார் நம்பிகள், அப்ப சுந்தரமூர் சுவாமிகள் சொன்ன உன் பெயர் 1-2 தொடர்கள், அதுக்கு அடுத்தபடியா நம்முடைய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, அப்புறம் சேந்தனார், இப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் சொன்ன 1-2 தொடர்களை எல்லாம் பார்த்தோம் இல்லையா. முழுமையான திருநாவுக்கர சுவாமிகளை பற்றிய ஒரு விளக்கமா ஒரு 2 பாடல்கள்ல சொன்னவர் நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பிகள். 2 பாடல்கள். இப்ப அந்த பாட்டை தான் நம்ம பார்க்கிறோம். இவர் எப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, எப்பவுமே அவர் வரலாறு சொல்ற மாதிரி சொல்லலை. எந்த ஊரு, எப்ப பிறந்தாரு, எப்ப வளர்ந்தாரு, யாரு தாய் தப்பு, இப்படி எல்லாம் சொல்ற மரபா சொல்லலை. இவர் எப்படி சொல்றாருன்னா, எடுத்த உடனே நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன், திருநல்லூர்ல திருவடி சூட்ட பெற்றவர், மற்ற இப்பிறப்பு அற, இந்த பிறவி ஒளிய, வீரட்டர் பெய் கடல் தாழ், யாரு திரு அதிகை வீரட்டான உற்றவன், அதிகை வீரட்டானது பெருமானுக்கு, உற்ற விடம் அடையார் இட ஒள் அமுதாத்துற்றவன் விடம் நீக்கியவர். யார் அவருன்னா, ஆமூரில் நாவுக்கு அரசு எனும் தூமணியே அப்படின்னார். எனக்கு தெரிய சிவனடியார்கள் கூட்டத்துல 4 பெருமக்களிடத்துல மிகுந்த ஈடுபாடு, ஞானசம்பந்த பெருமான் மேல அளவு கடந்த ஈடுபாடு, அப்பர் சுவாமி மேல, சுந்தரமூர் சுவாமி மேல, மணிவாசக பெருமான் போல. அதுல நான் பார்த்த அளவுல அப்பர் சுவாமிக்குன்னு ஒரு பெருங்கூட்டம், அதாவது மொரட்டு பக்தி, பக்தியிலேயே மொரட்டு பக்தி. அவர் என்ன பாடினாரு, என்ன செய்தாருங்கிற நுட்பமெல்லாம் இருக்கட்டும், அவரோட சிவவேடம், தவவேடம், சிவவேடம், அவர் மேல இருக்கிற ஒரு அளவு கடந்த அதீதமான பற்றாளர்களா. அடுத்தபடியா மணிவாசக பெருமான் மேல பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் திருவாசகம் முற்றுவதல். அதற்காக ஞான சம்பந்த பெருமானையோ அல்ல சுந்தரர் பெருமானையோ விட்டு விடவில்லை. அவங்க எங்க பெரிய புராணத்துல காப்பிய தலைவரே யாருன்னா சுந்தரமூர் சுவாமி தான் இல்லையா. 4 பெருமக்கள்ல முதலிடம் பெற்றவர் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளையார், ஆச்சாரிய மூர்த்திகளா இருக்கிறாங்க. இதெல்லாம் கற்று வல்ல சான்றோர்கள் கொஞ்சம் நுட்பமா இந்த ஆய்வுல ஈடுபாடு கொண்ட அடியார்கள் எல்லாம், ஏன்னா ஞான சம்பந்தருடைய அருந்தமிழ், தமிழ்னாலே சம்பந்தமூர்த்தி தான். அப்படி ஒரு தமிழ் செந்தமிழ் மாலை சந்த விகற்பங்கள் பாடிய மூல நூல் கொடுத்தவர் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளையார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர், தன்னை தமிழான சம்பந்தன் என்று சொல்லி கொண்டவர். அதனால அவங்க பெருமைகளை எல்லாம் அறிந்த பெருமக்கள் இல்லாமல் இல்லை. அதனால எல்லாரும் 4 நமக்கு ஒரு நிலைய வணங்கத்தக்க பெருமக்கள். அதுல என்னன்னா, இதை எங்க பார்க்கலாம்னா, திருவையாறுல அப்பர் கைலை காட்சி அப்ப பார்க்கலாம். அந்த ஒரு கூட்டத்தை இல்லையா, அப்படி ஒரு ஈடுபாடு, அப்பர் சுவாமின்னா அப்படி ஒரு நெகிழ்ச்சி, ஒரு மலர்ச்சியோட அடியார்கள் இருக்காங்க. அதனால நற்றவன் நல்லூர் சிவந்திருப்பாதம் தன் சென்னி வைக்கப்பற்றவன், மற்ற இப்பிறப்பற வீரட்டர் பெய்கடல் தாடு உற்றவன், உற்றவிடம் அடையாரிட ஒள் அமுதா துற்றவன், ஆமூரில் நாவுக்கரசு எனும் தூமணியே. ஏன் அவர் மேல அவ்வளவு ஈடுபாடுன்னா, அவர் சென்ற மார்க்கம் தாத மார்க்கம் என்று சொல்லுகிற தாச மார்க்கம். ஆண்டான் தான் அடியவன், ஆண்டான் அடிமைங்கிற தரத்துல வந்ததுனாலதான் நம்ம மக்கள் எல்லாம் என்னன்னா, ஞான சம்பந்தர் மாதிரி அவருக்கு பிள்ளையாயிடவோ அல்ல சுந்தரமூர் சுவாமி மாதிரி தோழனாகி விட முடியுமோ அப்படிங்கிற நிலையில சிந்திக்கையில கொஞ்சம் தங்களுடைய உள்ள குறிப்பு ஓர்ந்து அவர் நமக்கு இந்த தாச மார்க்கம், அதாவது ஆண்டான் அடிமை என்கிற மார்க்கத்துல போறது நமக்கு சுலபமாக இருக்கும், எளிமையாக இருக்குங்கிற அவர்கள் அறியாமலேயே அப்படி ஒரு ஈடுபாடு நம்ம அப்பர் சுவாமி. அதனால இந்த அடுத்த அப்படி ஒரு பாட்டு சொல்றாரு பாருங்க, ரொம்ப மணியினை மறைக்காட்டு மருந்தினை, இந்த எங்க பேத்தி இருக்காளே மட்டுவார் குழலின்னு, சின்ன குழந்தை நிக்க சொன்னா ஒரு ஆள் பிடிச்சிக்கணும், பேச்சு வரும்,
தனியா அப்படி விட்டுட்டு கூட நிக்க முடியாது அந்த வயது. அப்ப யாத்திரை போற போது பல தலங்களுக்கு செல்வோம். நான் கூட கன்னியாகுமரியில போன போது கூட இவளை கொண்டு போய் அந்த 3 கடல் சங்கம் ஆகிற இடத்துல தண்ணிக்குள்ள அப்படி நிறுத்தி அப்படி மேல தூக்கி கொண்டு வந்து விட்டேன், ஒரு சின்ன உதாரணத்துக்கு. ஆனா அந்த திருமறைக்காட்டுக்கு போனோடனே இந்த நந்தியம் பெருமான் பத்திரலிங்கம் இருக்கிற இடத்துல நின்றுட்டு இவ சாமி கிட்ட பேசுறா அந்த வயசுல. சாமி, நீ எப்ப நல்லவங்க உள்ளத்துல மட்டும்தான் இருப்பியா? யாரும் சொல்லி கொடுக்கல, யாரும் சொல்லி கொடுக்கல. இது இப்ப அவளுக்கே தெரியுமோ தெரியாதோ இப்ப இந்த வயதுல, அந்த சின்ன வயசுல இந்த திருமறைக்காட்டுக்கு போன போது இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு தன்னை அறியாம இறைவனுடைய திருமேனியை, சிவலிங்க திருமேனியை பார்த்த உடனே அவன் உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு, அப்படி பேசணும் கொண்டாடணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்படியே அந்த திருமறைக்காடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற தலங்கள்ல நம்ம சைவ திருமுறைகள்ல முதல் 7 திருமுறை பாடல்களும் பெற்ற தலம் திருமறைக்காடு. சிதம்பரத்துக்கு இல்லை, 7 திருமுறையும் இல்லை. இப்ப ஐயா பாடினாரு 1, 2, 3 அப்படி பாடணும்னா வேதாரண்யம்ங்கிற திருமறைக்காட்டுக்கு தோல்வது. இன்றைக்கு தேவார திருப்பதியங்களை எல்லாம் நம்ம பாடுவதற்கு பண் அமைத்து சிந்திப்பதற்கெல்லாம் பல ஓதுவாமூர்த்திகள் அந்த ஊர்ல இந்த சுவடிகளை எழுதுவதும் பாதுகாப்பதும் பாடுவதுமாக இருந்த அந்த தேசியர் மரபு. இதெல்லாம் நம்ம திருச்சிற்றம்பலத்தை கேட்டீங்கன்னா திருச்சிற்றம்பலம் புள்ளி விவரமா தேதி வாரியா சொல்லுவாங்க நுட்பமா. ஆகையனால என்னன்னா அழகா சொல்றாரு, எப்படி மணியினை மாமறைக்காட்டு மருந்தினை வன் தமிழ், அதாவது வன் மொழியால் திணியன நீள் கதவம் திறப்பித்தன. அங்க கதவு திறக்க பண்ணார். தென் கடலில் பிணியன கல் மிதப்பித்தன, அவர் கடல்ல போட்டுவது மிதந்து வந்தார். சைவ பெருநெறிக்கே அணியன, அணியனன்னு ரொம்ப கிட்டன்னு அர்த்தம், சேயன ரொம்ப தூரம்னு அர்த்தம். அதாவது மணி நிறம் ஒப்பன. இந்த பாட்டை நம்பியாண்டார் நம்பிகள் பாட காரணம் அப்பர் சுவாமியோட தேவாரம் நம்பியாண்டார் நம்பிகளோட உள்ளத்துல அப்படியே சுழலுது. அது கொஞ்சம் மாற்றமா இது வெளியில வருது இந்த பாட்டா. அதை பாடுறாரு அப்பர் சுவாமி. அதாவது மணி நிறம் ஒப்பன பொன்னிறம் மண்ணின மின்னியல்வாய் கனி நிறம் மன்ன கையிலை பொறுப்பன காதல் செய்ய துணிவன சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன. அப்படின்னா ஐயாரன் அடித்தலாம் அணியன. யாருக்கு? சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன. ஆனா ஐயாரன் அடித்தளம் ரொம்ப தூரம் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது. யாருக்கு? தேவர்களுக்குன்னாரு. சேயன தேவருக்கு ஐயாரன் அடித்தளம். அந்த பாட்டோட தாக்கம் தான் இங்க அழகா நம்பியாண்டார் நம்பிகள் இந்த பாட்டை அவருடைய வரலாறு சொல்லுவதற்கு இங்கே பாடுவதாக அறிய முடிகிறது. அதுக்கு அடுத்தபடியா இந்த 2 பாட்டு இங்க சொன்னாரா? சரி ஐயா, இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில அப்பர் சுவாமியை பத்தி வேற எங்க இவர் சொல்ல முடியும்? வேற யார் வரலாறுல போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அப்பூதி அடிகள் ஐயா சொன்னாரா? ஐயாவுக்கு ஒரு கரவொலி எடுப்புங்க ஜோரா. அப்பூதி அடிகளாருடைய வரலாறுல சொல்ல முடியும் இல்லையா? தனமாவது திருநாவுக்கரசின் சரணம். அதாவது அவருக்கு ஏராளமான செல்வம் இருக்கு, ஆனா அதெல்லாம் யாரோட திருவடிக்கு சொந்தம்? அப்பர் சுவாமி திருவடிக்குன்னு தண்ணீர் பந்தல்ல இருந்து எல்லாமே வச்சாருன்னு கதை தெரியும். தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்ன மனமார் புனல் பந்தர், தண்ணீர் பந்தல் வாழ்த்தி வைத்து ஆங்கு அவன் வன் தமிழ்க்கே இனமா தனது பெயரிட பெற்றவன். யாரு? நாவுக்கரசர் பெயர். எங்கள் பிரான் அவரை என்ன சொல்றாரு? இவர் உள்ளம் அப்பூதிகள் மேல ரொம்ப அளவு கடந்த அன்பா பாயுது. யாருக்கு? நம்பியாண்டார் நம்பிகளுக்கு. எங்கள் பிரான் அனமார் வயல், அன்னப்பறவைகள் இருக்கக்கூடிய வயல் நிறைந்த திங்களூரினில் வேதியன் அப்பூதியினர் செப்பரும் சீர் அப்பூதிம்பாரு நம்ம சேக்கடார் பெருமான் பின்னாடி. ஆகியனால இந்த பாடல்ல இவர் அழகா இந்த வரலாற்றை சொல்லுகிறார். சரி ஐயா, இதோட முடிச்சுட்டாரா? இன்னும் பெரிய புராணம் வரல. இப்போ இன்னும் நம்ம சேக்கடார் பெருமான் இன்னும்
பெரிய புராணம்ங்கிற ஒரு நூலை இன்னும் பாடலை. இப்ப நம்மை காலத்தால சேக்கிழார் காலத்துக்கும் முந்தைய வரலாற்றிலே யாரை எப்படி சிந்தித்தார்கள் நாவுக்கரசு பெருமானைங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்ப அடுத்தபடியா இதே நம்பி ஆண்டார் நம்பிகள் ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதமான வரலாற்றை எல்லாம் பாடுகிறார். அதற்கு பிறகு அவர் பல பிரபந்தங்கள் அருளி செய்கிறார். அது தனியா நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு பார்க்கிற போது பார்ப்போம். இப்ப நாவுக்கரசு பெருமானுக்குன்னு ஒரு தனி நூல் பாடுறார். அதுதான் அவருடைய 11ஆம் திருமுறையில திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை அப்படின்னு ஒரு நூல் வரும். திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை. அந்த நூல்ல ரொம்ப அழகா சொல்றார். உலகின் மாய பிறவியை தரும் உணர்விலா அப்பெரும் அயக்கினை ஒளிய வாய்மை கவிதையில் பல உபரியாக பொருள் பரப்பிய அழகில் ஞான கடல். யாரு? அப்பர் சுவாமி. அழகில் ஞான கடல் இடைப்படும் அமிர்த யோக. என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஞான கடல் இடைப்படும் அமிர்த யோகம். எங்கேயோ பார்க்கடல்ல அமிர்தம் பெருவிச்சுங்கிறாங்களா, அதெல்லாம் யாரு பார்த்தா? ஆனா எங்க அப்பர் சுவாமியோட பாடல் எல்லாம் அமிர்த கடல். அதுல கிடைக்கிற ஞானம் இருக்கிறது, அது அமிர்த யோகம். அமிர்தம் அது என்ன தரும்? யோகத்தை தரும். சுடர் ஒளிபுக. அந்த போத நிலை முடிந்தபடி புக்கொன்றி உடனானார்கிற அந்த சுடர் ஒளியை அனுபவிக்கிறதுக்கு அடியேமுக்கு, அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு அடியரேமுக்கு அருளினை செய்யும் அரையதேவ திருவடிகளின். அரையதேவர்ங்கிறார். எப்படி? நாவுக்கரசர் ஒரு புது பேர் வைக்கிறார் நம்பி ஆண்டார். என்ன பேரு? அரையன்னா அரசன். எங்க சாமி அரசன் மட்டும் இல்லையா, தேவன். அரையனும் இல்ல, அரையனுக்கு மேலான தேவனும் கூடனாரு. அரைய தேவன்னாரு திருநாவுக்கரசரை. நமக்கே கேட்கறது புல் அரிக்குது. படிக்கிற போதே ஒரு வகையான ஒரு மன நெகிழுது நமக்கே, இல்லையா? அடுத்த அப்படி அப்பர் சாமினாலே என்ன? அரைய தேவ திருவடிகளே. அவரோட திருவடி, அவர் திருவடி மாதிரி இந்த பாரத மண்ணில் வேற யாரும் யாத்திரை செய்யல. குமரி முதல் கைலாயம் வரை அவரோட திருவடிகள் நடந்து வர்ற போதுதான் அவர் யாரும் சோடுபடாமல் ஐயாறு அடைஞ்சார். அதுக்கப்புறம் நின்னாரா? இல்ல, பழையபடி எங்க போனார்? திருப்பூந்துருத்தில மடம் அமைச்சு அப்புறம் போய் திரு ஆலவாய் எல்லாம் தரிசித்து பழையபடி சோழ நாடு பல தலங்கள் எல்லாம் தரிசித்து அப்புறம் புகழூர்ல நன்னறிய சிவானந்த ஞான வடிவாக. அதனால அவர் திருவடியினுடைய பெருமை. சரி, அவர் அடையாளம்னா என்ன அப்படின்னா உளவாரம் தான். அப்பர் சுவாமிக்கு 63 வரிசையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. சில பேருக்கு அடையாளம் போட முடியாது. அடியாருன்னா பொதுவான வேடத்தோட நிறுத்துற மாதிரி இருக்கும். அதனாலேயே பல இடங்கள்ல ஒரு பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம். அங்க போய் பார்த்தா முருகநாயனார் குரு பூஜைக்கு மூர்க்க நாயனாருக்கு மாலை போட்டு அபிஷேகம் நடக்குது. தெரியல, வேற ஒரு ஊர் சொன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் அங்க போற போதெல்லாம் அதே ஞாபகம் வரும். அந்த ஸ்தலத்தை பிரபலமான பெரிய ஸ்தலம், பிரமிக்கத்தக்க ஸ்தலம், நமக்கு ரொம்ப வேண்டிய ஸ்தலம். அவ்வளவுதான் சொல்லணும். அந்த அவ்வளவு பெரிய சேத்திரத்துல குருக்களுக்கு முருகநாயனார் யாரு, மூர்க்கநாயனார் யாருன்னு தெரியல. அப்புறம் அங்க போய் பார்த்து அன்னைக்குங்க நான் போகணுமா? அப்புறம் ஐயா இப்படி இந்த பக்கம் அந்த மாலை தூக்கி இங்க எடுத்துட்டு வா, அதையெல்லாம் இந்த சாமான்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. சரி, இருக்கட்டும். அதனால உழவா இந்த சிக்கலை அப்பர் சுவாமின்னா உழவாரம் தனியா தெரியும், இல்லையா? உழவார படையாளின்னு அவருக்கு பேர். உழவார படை கையில் உடையான். இப்பதான் அப்பர் சுவாமியினுடைய திருவேடத்தை தோற்றத்தை வர்ணிக்கிறார் நம்ம நம்பி ஆண்டார் நம்பிகள். உழவார படை கையில் உடையான் வைத்தான தமிழ். அவன் வைத்த தமிழ் யாரு? நாவுக்கரசர். தமிழ் குருவாக கொடு. நமக்கு குரு யார் தெரியுமா? நாவுக்கரசருடைய தமிழ் தான் நமக்கு குரு. நாவுக்கரசருடைய தமிழ் தான் நமக்கு குரு. நாவுக்கரசர் தமிழ் எதுமா? திருநாவுக்கரசர் பாடின தேவாரம் என்ன? முதல் பாட்டு
கூற்றாயினவர் அங்கிருந்து தொடங்கி அவ்வளவு பாடலுமே நமக்கு என்னது? அவர் தான் குரு, பாட்டு குரு. குருவாக கொடு சிவனடி சூட திரிபவர் குருகார் புக்கு இடர்படு குடர் யோனி குழியில பிறவி குழியில போய் விழமாட்டாங்க அப்படின்னு சொல்றார். திருநாவின் எங்கள் அரசினையே புரிந்து நினை இதுவே மருந்து பிரிதிலையே. உனக்கு பிறவி நோய்க்கு மருந்து எதுன்னா இதுதான் அப்பர் சுவாமியோட தேவாரம். அது மட்டும் இல்ல, நீள் ஜென்ம கடலிடையே புக்கு அறையார், பிறவி கடல்ல விடமாட்டாங்க. சென்று அரண் நெறியாகும் சுவாமியுடைய கரை, கடல்ல விழுந்தவன் கரையில வந்து சேர்ந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான் கடல்ல முழுகாம. அதனால் நெறியாகும் கரை அன்னப்பெறுவர், கரை சேர்ந்துருவாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாருங்கிற திருக்குறள். வண்ணத்தின் சிலை மாடம் திகழ் புகழ் திருநாவுக்கரசுன்னு சொல்லியா. உனக்கு தேவாரம் முழுமையா வருதோ வரலையோ பரவாயில்ல, பாட்டு உடனே அப்புறம் பொறுமையா படிச்சுக்கோ. பதிகமா படிக்கிறியா பின்னால கூட படிச்சுக்கோ. முதல்ல நீ என்ன சொல்லு? திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லிக்கிட்டே இரு. என்ன அதைத்தான் செஞ்சாரு அப்போது எடு இல்லையா? அதனால ரொம்ப இதை சொல்றார். அது மட்டுமல்ல, இவர் எவ்வளவு பாடினார்னு பட்டியல் கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். பதிகம் 700 பகரு மா கவியோகி. நம்ம நாவுக்கரசருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார் இவரு. என்ன விருது? மா கவியோகி. கவியோகி பின்னால ஒரு பாவலருக்கு கவியோகி சுத்தானந்த பாரதியார்னு பின்னால ஒருத்தருக்கு அந்த இதில் இருந்து எடுத்து கொடுத்ததுதான் அந்த பட்டம். அப்ப யாரு ஒரிஜினல் கவியோகின்னா நம்ம நாவுக்கர சுவாமி தான் முதல்ல அந்த தகுதியை பெற்றவர். நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருவாக்கின் வழி இல்லையா? பதிகமேழனும் ஒரு பகருமா கவியோகி பரசு நாவ் அரசான பரம காரண ஈசன். எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? பரம காரண ஈசன். அவன் எங்க? அதிகை மாநகர் மேவி திருவதிக்கு அருளினால் அமன் மூடர் அவர் செய் வாதைகள் தீரும். அவங்க செஞ்ச இந்த கொடுமைகளை எல்லாம் நீங்கி அனகன்பார் கடல் சூடின். அப்படிப்பட்ட அந்த இடர்கள்ல மீண்டு எழுந்தவர் நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுடைய திருவடிகளை உங்கள் முடியிலே சூடிக்கொண்டால் உங்களுக்கு குபேரன் ஏவல் கேட்பான் வந்து நிதியர் ஆகுவர். ஐயா, அப்பர் சுவாமி காவி உடை கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும், கீழ் உடை. அவரு பாடின பதியத்துல பெரும்பாலும் எங்கேயும் இல்லறத்தை பத்தி எல்லாம் இருக்காது. அவருடைய தேவாரம் படிச்சு சாமியார் ஆனவங்க பல பேரு, பட்னத்தார் பாடல் படிச்சு சாமியார் ஆனவங்க பல பேரு. ஞான சம்பந்தர் தேவாரம் படிச்சு நான் ஜாமியார் ஆனேன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. எனக்கு வேண்டியவர் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவரும் கூட. இப்ப தர்மயாதீனத்தில் 27வது பட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய திருமுறை செப்பேடு கண்டருடைய மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய என்ற திருநாமம் பெற்ற நம்முடைய தர்மயாதீன மகா சன்னிதானம் அவர்கள் இளம் பிராயத்துல எங்க துண்டு சீட்டு இருந்தாலும் எடுத்து படிப்பாரா. ஒரு கடைக்கு போனா ஒரு பொருள் வாங்கினா ஒரு தாளில் வச்சு கொடுத்தா கூட அதுல என்ன இருக்குன்னு படிக்கிற பழக்கம். அப்படி வர்ற போது ஒரு நாள் ஒரு சீட்டை எடுத்து படிக்கிற போது, தந்தை யார், தாய் யார், உடன் பிறந்தார் யார், தாரம் யார், புத்திரர் யார், தாம் தாம் யாரோ, வந்த ஆறு எங்கனே போமாறி ஏதோ மாயமாம் சிந்தையேர் உமக்கு ஒன்று சொல்ல கேண்மின் திகழ்மதியும் வாடரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமசிவாய என்று எழுவார்க்கு இரு சிம்பில் இருக்கலாம்னு படிச்ச அடுத்த கணமே துறவு மேற்கொண்டு போயிட்டாரு மடத்துக்கு. அப்படின்னு அவர் எங்கிட்ட தம்பிரான் சுவாமியா இருக்கிற காலத்துல, சாமியை நீங்க துறவு நெறிக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். நானும் அவரும் அப்ப அவங்க தம்பிரான் சுவாமியா இருக்கல களிமேடுக்கு கார்ல ஒன்னா அப்படி பக்கம் பக்கமா உட்காந்து போய்கிட்டு இருக்கல பேசிக்கிட்டு இருக்கல. அப்ப இதுதான் காரணம்னு சொன்னார். ஒரு துண்டு சீட்ல பச்சம்பா அன்னைக்கு வந்ததுதான் அப்படின்னாரு. இது மட்டும் இல்லை, நிறைய என்னோட பழகிய பல அடியார்கள் நிலையில துறவு மேற்கொண்டவர்கள் அந்த துறவுக்கு தக்க ஞானோபதேசம் ஒண்ணு அப்பர் சுவாமி சொல்லணும், அடுத்தபடியா பட்டினத்தடிகள். பட்டினத்து சுவாமியை படிச்சாச்சுன்னா
இந்த உலக பற்று பாசமெல்லாம் அறவே இல்லை. ஆனா ஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மனைவி, மக்கள், குடும்பம், பேரு, புகழ், எல்லா வகையான செல்வங்கள், இதெல்லாம் இதுக்கு என்னென்ன பதிகம் படிக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்பர் சுவாமி தேவாரத்தை யாரா அப்படி சொல்றாங்களா? இருக்கு, ஆனா சொல்றது இல்லை. அப்பர் சுவாமி தேவாரம் படிச்சால் அவரே சொல்றார், குபேரன் அல்ல, தேவேந்திரன் அல்ல, அதாவது பூவனூர் புனிதன் திரு நாமம் தான். நல்லா கவனமா கேட்கணும். அப்பர் சாமின்னா உடனே அவரு எல்லாம் விட்டுட்டு வா வெளியிலன்னு சொல்லிடுவாருன்னு சொல்ற மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி பல பேர் நினைப்பாங்கல்ல. அதுக்கு மாற்றாக இந்த ஒரு தேவாரத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எப்படி? பூவனூர் புனிதன் திரு நாமம் தான், நாவில் 100,000 நன்னினால் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரு. எப்படி? தேவேந்திரனிடத்தில் இருக்கிற கற்பக விருட்சத்தை விட, காமதேனுவை விட, சங்கநிதி பதுமநிதியை விட, சிந்தாமணியை விட பெரிய செல்வந்தர்கள் ஆவார்னு யார் சொல்றா? நம்ம நாவுக்கரசர். அவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தவர். அத்தனையும் தூக்கி பட்னசாமி தூக்கி எறியறதுக்கு முன்னையே தூக்கி எறிஞ்சவர். தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு வெளியில வந்தார். யாரு? மருள் நீக்கியாரா இருக்கிற போது. அது பின்னால் நம்ம வரலாறுல பார்க்கணும். அதனால ரொம்ப வார்த்தைகளை நம்பி ஆண்டார் நம்பிகளை ரசிக்கணும். அவரோட பாடலையெல்லாம் எடுத்து சிந்திப்பது அதிகமா வழக்கில் இல்லை. ஆனா அப்படி அதையெல்லாம் சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய சிசபாமணி கூடம் தந்திருக்கிறது. அழக ஒரு கரவொலி எழுப்பி நம்ம திருவருட் சபையை வாழ்த்த வேண்டும் இல்லையா? அதனால என்னன்னா, இந்த அப்பர் சுவாமி தேவாரம் படிச்சீங்கன்னா நிதியராகுவர். என்ன நிதி? உலகியல் செல்வமும் கிடைக்கும், அவனோட திருவடி செல்வமும் கிடைக்கும் இல்லையா? அதனால செல்வாய செல்வம் தருவாயினியே திரு ஐயாறு அகலாத செம்பொற் ஜோதி பாடுறார் இல்லையா? நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், வாய்மை நெறியராகுவர். அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. வாய்மை நெறியராகுவர், பாவம் வெறியராகுவர், பாவங்கள்லாம் நீங்கும், சால மதியராகுவர். சாலங்கிறது ஒரு உரிச்சொல். சால தவ நனி போர் களி மிகழ்ங்கிறது இலக்கணம். அளவு கடந்த மதி, நல்ல ஞானம் வாய்க்கும், நல்ல அறிவு வளரும். அப்பர் சுவாமிய சொன்னா, திருநாவுக்கரசு சொல்ல சொல்ல என்னாகும்? ஞானம் பெருகும். மதியராகுவர், ஈசன் அடியராகுவர். அதற்கு பின்னால நல்ல சிவனடியாரா உருவாவாங்க. யார? அப்பர் சுவாமியை பிடிச்சுக்கிட்டோம்னா பாரில் மனிதரானவர். இந்த உலகத்துல மனிதன் அப்படின்னு சொன்னாலே மனமுடையவர். மற்ற விலங்குகளுக்கும் இருக்கு, இருந்தாலும் ஆய்ந்து தக்கது இது தகாதது இது தொக்கது இது என்று துணிந்துணராய் மிக்கதோர் பக்குவம் காண்களை பாலுலக மையலில் செக்கருது ஆயினுச்சின்னா, செக்கு மாடு அதே இடத்துல சுத்துற மாதிரி கண்டதே கண்டு உண்டதே உடுத்து பார்த்ததே பார்த்து அனுபவிச்சதே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்வு அல்ல. இதற்கு மேல இந்த பிறவியை ஒடிச்சு பேராயிற்கை பேரின்பமாகிய வீட்டு நீ அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து உள்ளத்திலே விதைத்து வைத்திருப்பவன் தான் மனிதனா இருக்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா அவனும் விலங்குகள் ஐயறிவார்ல அவனும் சேர்ந்துடும் இல்லையா? அதனால பாரில் மனிதரானவர் தாமே என்கிற நிலையில இந்த 11ஆம் திருமுறை வரைக்கும் ரொம்ப அற்புதமா நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுடைய வரலாற்றை, அவருடைய தேவார திருப்பதியங்களினுடைய சிறப்பை நமக்கு நம்பி ஆண்டார் நம்பிகள் எடுத்து சொல்லுகிறார். இப்ப இந்த சரக்கெல்லாம் சேக்கிழாருக்கு தேவைப்பட்டது. எப்படி? இவ்வளவு நேரம் பேசின இந்த சரக்குகள், இந்த செய்திகள், இதெல்லாம் யாரு? நம்ம சேக்கிழார் பெருமான் அவ்வளவையும் உள்வாங்கி தேவார திருப்பதியத்திலிருந்து 11ஆம் திருமுறை நம்பி ஆண்டார் நம்பிகள் வாக்கு வரை எல்லாம் உள்வாங்கி, அதோடு அவருடைய காலத்தில் அமைச்சர் பெருமானாக இருந்ததால் எவ்வளவு நாடுகளுக்கு சென்றிருப்பார், எவ்வளவு ஊர்களுக்கு சென்றிருப்பார், எத்தனை வரலாறுகளை பார்த்திருப்பார் இல்லையா? எவ்வளவு ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எவ்வளவு கலைஞானம் அருள் ஞானம் வாய்க்க பெற்றிருப்பார். அதனால அதற்கும் மேல இந்த ஞானங்கள் எல்லாம் அல்லாமல்
இறைவனே அவருக்கு உள் நின்று உணர்த்திய உள்ளொளி இருக்கிறது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஒங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் ஞான சம்பந்த பெருமான் பெற்றது போல அந்த ஞானம் எல்லாம் யாருக்கும் கிடைச்சிருப்பான்? நம்ம சேக்கிழார் பெருமானுக்கும் கிடைத்திருக்கும். அப்படி கிடைத்ததனால் அந்த உள்ளுணர்வாகிய ஞானத்து ஒருமையினால் இறைவனே தெல்லை அம்பலவானரே அவருக்கு அடியெடுத்து உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்த பின்னாலே அவர் நாவுக்கரசர் பெருமானுடைய வரலாற்றை பாடுவதற்கு முன்பாக முதல்ல தில்லைவாழந்தனர் புராணம் தொடங்கி அதற்கு முன்ன உள்ள பகுதிகள் எல்லாம் இருக்கு. உலகலாம் என்பதற்கரியவன் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்து சிந்தித்திருக்கிறோம். அப்புறம் நாயன்மார்கள் வரலாறு என்று வருகிற பொழுது தில்லைவாழந்தனர் தொகையடியார் வரிசையில் வருவார். அவர் தனி அடியார்னா திருநீலகண்ட குயவனாரிலிருந்து தான் தொடங்கும். அப்படி வர்ற தனியடியார் வரிசை பட்டியலிலே சென்ற முறை நம்ம சண்டீச பெருமான் வரை பார்த்து இன்றைக்கு திருநாவுக்கரசு சுவாமியுடைய வரலாற்றை இன்னும் சிந்திக்க தொடங்க திருவருள் துணை செய்திருக்கிறது என்கிற அளவிலே நம்ம இன்றைய நாள் சிந்தனையை பார்த்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி இதற்கு அடுத்தபடியாக